Hey guys, welcome back to our channel. நம்ம சேனல் நியூ ஆனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Oppo Enco Buds 2 இந்த Bluetooth Earbudsோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓப்போவில் 2K அரௌண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் Bluetooth Earbudன்னு சொல்லலாம். ஸோ இந்த Oppo Enco Buds 2 வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட்டாக இது 2199க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. நானும் இந்த ப்ரைஸில் தான் வந்து பை பண்ணேன். அண்ட் மேபி ஃபியூச்சரில் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் அந்த சேல் அப்போ 1800 சம்திங் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மந்தில். ஸோ வேணால் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கலாம். அண்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ பேக்கேஜ் வந்து இதுதான். ஸோ இதோட ஒரு குயிக் அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ள பாக்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் Oppo Enco Buds 2 யூசர் மேனுவல் அண்ட் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக பேக்கேஜில் வந்து இதுதான் இருக்கும். ஸோ இப்போ இந்த Oppo Enco Buds 2 டிசைன் அண்ட் ஓவர்வியூலேருந்து பார்க்கலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது சார்ஜிங் கேஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக அண்டு ரொம்ப ஸ்லிம்மாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ப்ளஸ் டிசைன் பார்க்கும்போது நல்ல ஒரு பிளாக் கலர், இதில் பிளாக் கலர் மட்டும் தான் இருக்குது, வேறு கலர் வேரியன்ட் இல்லை. ஸோ பிளாக் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சர்க்குலர் டிசைனில் அண்ட் இந்த இடத்துலலாம் நல்லா ஷைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து USB Type-C போர்ட் வந்து இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு LED இண்டிகேட்டர் வந்து இருக்குது. நீங்கள் சார்ஜ் போடும்போது பிளிங்க் ஆகும் இந்த LED இண்டிகேட்டர். ஸோ அதை வச்சு நீங்கள் சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஒன்ஸ் சார்ஜ் கம்ப்ளீட் ஆனால் பிளிங்க் ஆகாது. அண்ட் சார்ஜிங் கேஸோட பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல குட் மெட்டீரியல் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேஸோட டோர், இதோட ஹிஞ்ச் ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த சார்ஜிங் கேஸ் ஃப்ரண்ட்டில் ஒப்போட பிராண்டிங் இருக்குது. அண்ட் ஒன் ஹேண்டில் கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் இயர்பட்ஸோட ஃபினிஷ் அண்ட் பில்ட் குவாலிட்டி அண்ட் பில்ட் பண்ண மெட்டீரியல், ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாக வந்து இருக்குது. அண்ட் இதில் ஒரு டுவெல் டோன் டிசைனில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பிளாக்காக வந்து இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் அண்ட் பிளாக்காக வந்து இருக்குது, லைட் பிளாக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிசைன் வைஸ் ரொம்ப குட்டாக வந்து இருக்குது. அண்ட் வியரிங் கம்ஃபர்ட்னஸ் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. வியரிங் கம்ஃபர்ட்னஸ் வியர் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஸ்மூத்தாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லாங் டேர்ம் வியர் பண்ணும்போது ஸோ காதில் இயர்பட்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இயர்பட்ஸும் அந்தளவுக்கு லைட் வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோல் தான் வந்து கொண்டு வராங்க. அண்ட் டச் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல ஸ்லைட்டாக வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோலுக்கான டிசைன் அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி மெயினாக வந்து சூப்பர் குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக டச் ஃபங்க்ஷன்லாம் வந்து பண்ண முடியுது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் தெரியாமல் ஒரு வாட்டி ஸோ இயர்பட்ஸ் வந்து கீழே தண்ணியில் போட்டேன், பட் டக்குன்னு எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த இயர் டிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இயர்பட்ஸ் வாண்டடாக வந்து தண்ணியில் போடாதீங்க. ஸோ மேபி சப்போஸ் விழுந்ததுனாலும் உடனே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா ப்ரீமியம் மெட்டீரியல் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியம் ஃபினிஷில் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த Oppo Enco Buds 2ல Bluetooth வெர்ஷன் 5.2 கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் Oppo ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக Oppo ஸ்மார்ட் ஃபோனில் Bluetooth செட்டிங்கில் போயிட்டு Oppo Enco Buds 2 செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே நீங்கள் எல்லா கஸ்டமைசேஷனும் வந்து பண்ண முடியும். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து Hey Melody அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஸோ இன்கேஸ் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு Hey Melody ஆப் வந்து சப்போர்ட் வந்து இருக்காது. அதாவது Hey Melody அப்ளிகேஷன் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் இந்த Oppo Enco Buds 2 ஐஃபோனுக்கு சப்போர்ட் வந்து கிடையாது, ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட். ஸோ அதனால் அது ஒரு ட்ராபேக் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ட்ராபேக்கும் வந்து இருக்குது, அதை நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். அண்ட் இதில் கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இதில் டுவல் கனெக்ஷன் ஃபீச்சர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபோன்லேயும் ஒரு லேப்டாப் ஸோ ரெண்டுத்துலேயும் அட் டைமில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து பேரிங் மோட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்கேஸ் இன்னொரு டிவைஸில் உடனே நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிவைஸ் எடுத்து தான் நீங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கனெக்ட் பண்ணணும்னு இல்லை, உடனே நீங்கள் பேரிங் மோடுக்கு போயிடலாம். ஸோ பேரிங் மோட் போகிறதுனால என்ன ஒரு யூஸ்னா, ஆல்ரெடி ஒரு டிவைஸில் கனெக்டே ஆகியிருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பேரிங் மோடுக்கு போகும். ஸோ பேரிங் மோட் போடணும்னா ஜஸ்ட் 2 இயர்பட்ஸையும் அட் டைமில் ஒரு 4 டைம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ பேரிங் மோடு போயிடும். ஸோ அதனால் உங்களால் நியூ டிவைஸில் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நியூ டிவைஸில் உடனே கனெக்ட் பண்ண முடியும், ஆல்ரெடி ஒரு டிவைஸில் கனெக்டடில் இருந்தாலும். அண்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் வைஸ் பார்க்கும்போது ஸோ நான் வந்து இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஒரு ரூமில் அண்ட் இந்த ரூம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போதும் ஸோ கனெக்ஷன் வந்து நல்லா இருந்தது. சாங்ஸ் விட்டு வந்து கேட்கல அண்ட் டிஸ்கனெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. ஸோ நீங்கள் ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கனெக்ஷன் ரேஞ்ச் பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் மோரோவர் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எப்பவுமே நம்ம கையில் தான்
மாதிரி வச்சுருப்போம். அதனால் கனெக்ஷன் ரேஞ்செலாம் ஆல்வேஸ் குட் தான். அண்ட் வாக்கிங்லாம் போகும்போதும் ஸோ எந்த டைம்லேயும் சாங்ஸ் விட்டு விட்டு வந்து கேட்கல. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட டச் ஃபங்க்ஷன் கஸ்டமைசேஷன் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதில் டச் கண்ட்ரோல் வருது. அந்த இந்த இடத்துல டச் ஏரியா, அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எந்த ஒரு டைம்லேயும் வந்து டச் வந்து மிஸ் ஆனதே வந்து கிடையாது. சும்மா லைட்டாக வச்சிங்கனாவே ஸோ உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் டேப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பண்ணும்போது அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஹியரபிளாக வந்து இருக்கும். இது நான் இப்போ சிங்கிள் டேப் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளிக் சவுண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போனா நான் சிங்கிள் டேப் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ டபுள் டேப் பண்ணினா 2 கிளிக் சவுண்ட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாமே இதில் இருக்குது. அண்ட் டச் கஸ்டமைசேஷன் நீங்கள் இதிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹே மெலடி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இதில் இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா இதில் மொத்தமாக 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் அண்ட் டச் அண்ட் ஹோல்ட். சிங்கிள் டேப்புக்கு வந்து ப்ளே பாஸ், டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது, அண்ட் ட்ரிபிள் டேப்புக்கு ப்ரீவியஸ் சாங். அண்ட் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரைட்டில் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட்டில் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ரைட்டில் வந்து அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்டுக்கு ரைட் இயர்பட்டுக்கு தனித்தனி நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் டேப்புக்கு உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணும்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், அண்ட் கேம் மோட் வேணும்னா கேம் மோட், அதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் கேம் மோடு இதில் நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும், ஏன்னா டிஃபால்ட்டாக அது எனபிளில் இருக்காது. அண்ட் அதே மாதிரி கால்ஸ் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு டபுள் டேப் வந்து பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இந்த Oppo Enco Buds 2ல வந்து உங்களுக்கு செல்ஃபி மோட் ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா செல்ஃபி வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோன் ஒரு இடத்துல வச்சுட்டு கூட நீங்கள் ஃபோனில் வந்து ப்ரெஸ் பண்ணாமல் இதில் இயர்பட்ஸ் கனெக்டடில் இருந்ததுன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வந்து எடுத்துரும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் Oppo ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும். Oppo ஃபோனில் மட்டும்தான் வந்து அது வந்து அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிள். மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஐஃபோன்லேயே இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக்காக நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் ஒன் வேர்டில் சொல்லணும்னா ஸோ பயங்கரமாக வந்து இருக்குது. அண்ட் இதில் மெயினாக வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கிளாரிட்டியாக வந்து இருக்குது. ஸோ நல்ல சவுண்ட் இருக்குது, ரிச் சவுண்ட்ஸ் இருக்குது, அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி குட்டாக இருக்குது, பேஸ் எஃபெக்ட்ஸ் செம்மையாக வந்து இருக்குது, அண்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ், டெடிகேட்டட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் மெயினாக வந்து நீங்கள் இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ முதல்ல எடுத்தோன்னே ஹே மெலடி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து என்கோ மாஸ்டர் EQ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஈக்குவலைசர். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக இது ஒரிஜினல் சவுண்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து பேஸ் பூஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பேஸ் பூஸ்ட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பேஸ் எஃபெக்ட்ஸில் இன்னும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் காதில் வச்சு ஹியர் பண்ணும்போது இயர்பட்ஸே வைப்ரேட் ஆகும். ஸோ ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கும் போது இயர்பட்ஸ் வைப்ரேட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. அண்டு அந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டினா ஸோ Oppo Enco Buds 2 சொல்லுவேன், அரௌண்ட் 2K ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அண்ட் மற்ற எல்லாத்துலேயும் கூட உங்களுக்கு சவுண்ட் வந்து நல்லா அதிகமாக வந்து இருக்கும், பேஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பட் இதில் வந்து அந்த ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாரிட்டிலேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் சாங் செப்பரேஷன் தான் அங்கே மேட்ரு. நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸும் உங்களால் ஹியர் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்ற இயர்பட்ஸுக்கும் இதுக்கும் இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் தான். அண்ட் அதுலேயும் வந்து நல்லா பெஸ்ட்டாக வந்து இருக்குது. அண்டு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இயர்பட்ஸில் டால்பி அட்வான்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10mm டைட்டானியம் டிரைவர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியோ குவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஃபர்தர் லெவலுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் கால்ஸ். ஸோ கால்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லாவே மினிமைஸ் பண்ணுது. ஸோ ரோட் சைடில் வெஹிக்கல்ஸ்லாம் போகும்போது அந்த டைமில் பேசும்போது ஸோ மாடியில் விண்ட் நாய்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த டைமில் பேசும்போது ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் மினிமைஸ் பண்ணுது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கேட்குது. அண்ட் நான் பேசுகிறது வந்து நல்லாவே கேட்குது. அதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸில் வர வால்யூமை விட என் வால்யூம் ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லாவே கேட்குது. அண்ட் அதேமாதிரி அவங்க பேசுகிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ நான் இந்த ஃபோனில் பட்ஜெட் ஃபோனில் தான் நான் கனெக்ட் பண்ணேன். இதில் கனெக்ட் பண்ணி ஹியர் பண்ணும்போது அவங்க பேசுகிறது எனக்கு நல்லாவே வந்து கேட்டது. ஏன்னா ஒரு சில இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது ஆடியோ வந்து அவங்க பேசுகிறது இயர்பட்ஸில் ஒழுங்காக எனக்கு கேட்காது. பட் இதில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, நான் பேசுகிறது அவங்களுக்கு நல்லா கேட்டது, அவங்க பேசுகிறது எனக்கு நல்லா கேட்டது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக பேட்டரி. ஸோ இந்த Oppo Enco Buds 2ல ஸோ பேட்டரி எம்ஏஹெச் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியல. பட் இதில் டோட்டலாக 20
28 hours ஆஃப் டோட்டல் மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து 100% மியூசிக் வால்யூம் வச்சு கேட்கும்போது 6 hours வரைக்கும் மேக்ஸிமம் மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்தது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் 60 to 70% வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 7 to 8 hours மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும். அண்ட் டோட்டலாக வந்து 28 hours வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்பவுமே பிராண்ட் சொல்கிறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக எக்ஸாக்டாக அது வராது. ஸோ மைட் பி அப் டு 25 hours வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பேட்டரி பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போடுறேன். அண்ட் பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 25 hours கேரண்டீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதுவும் வந்து 60% சம்திங் வால்யூமில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா. அண்ட் மற்றபடி பேட்டரி கன்சம்ஷன் குட்டாக தான் வந்து இருந்தது. ஸோ ஈவன் வந்து இந்த 2 இயர்பட்ஸ்லுமே வந்து 10% தான் பேட்டரி இருக்குது. அந்த சுச்சுவேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து என்னால் ஆடியோ கண்டினியூஸாக ஹியர் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா தான் வந்து ஆஃப் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி எல்லா இயர்பட்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இயர்பட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ரைட் இயர்பட்ஸ் ஆஃப் ஆகிட்டு ஒரு 1 song 2 song தான் பாடி இருக்கும். அதுக்கப்புறமா லெஃப்ட் இயர்பட்டில் வந்து டர்ன் ஆஃப் வந்து ஆயிடுச்சு. அந்த இயர்பட்ஸ் டர்ன் ஆஃப் ஆகிறது கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்து சார்ஜ் இருக்கும். ரெண்டு ஈக்குவலாக 100% இருக்கும். பட் ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடியே ஆஃப் ஆகிடும். ஸோ அது காமனாக இருக்கிற ஒரு இஷ்யூ தான். அண்ட் மற்றபடி நீங்கள் பேட்டரியோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹே மெலடி அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ இருக்குது, ரைட் இயர்பட்ஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி சம்டைம் வந்து நீங்கள் பேட்டரி சார்ஜிங் கேஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் சார்ஜிங் கேஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சார்ஜிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் பேட்டரி தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த டிஜிட்டல் பேட்டரி சிஸ்டம் உண்மையிலே பெஸ்ட்டு. ஸோ நார்மலாக அதுக்கு முன்னாடி இயர்பட்ஸில் டிஸ்பிளே வரும். பட் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து இருக்காது. பட் இதில் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓவராலாக Oppo Enco Buds 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீமியம் ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட். எல்லா சைட்லையுமே வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டச் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும் அண்ட் இயர்பட்ஸோட டிசைன், ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். அண்ட் ஃபங்க்ஷன் வைஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே அண்ட் ஆப் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதில் ஒன்று செல்ஃபி ஃபீச்சர் வந்து ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ், அதுதான் ஒரு விஷயம். அண்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஹே மெலடி ஆப் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக். அண்ட் அதே மாதிரி பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற பிராண்டில் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்லை போட் நாய்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ போட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 40 hours மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25 அந்த மாதிரி ஹவர்ஸ் தான் வந்து டோட்டல் மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸே வரும், இன்க்ளூடிங் சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு மற்றது எல்லாமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் எனக்கு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா. அண்ட் பேட்டரி வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். பட் ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இயர்பட்ஸ்லையும் கிடைக்காது. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் 2Kல இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி பட்ஸ் Air 3 Neo. ஸோ அதுவும் இதே 2K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இதே ஸ்பெக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுலேயும் டால்பி அட்மாஸ், அதுலேயும் டால்பி அட்மாஸ். ஸோ ஓவராலாக இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.